ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் பார்க்குற யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். பிக் பாஸ் 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3வது ப்ரோமோவில் வந்து திவ்யாவும் ரம்யாவும் வந்து விக்ரம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஃப்ராடுத்தனம் பண்ணாங்க, என்ன கோலத்தனம் பண்ணாங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு சாரி கேட்டால் எனக்கு வந்து அந்த சாரி தேவையில்லை அப்படின்னு வந்து திவ்யா சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி சார் வந்து அதாவது வீக்கெண்டில் வந்து விக்ரம் கிட்ட வந்து ஃப்ராடு கோலத்தனம் இப்படியெல்லாம் வந்து திவ்யாவை எதுக்கு பேசுனீங்க, அப்படி பேசுகிறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருப்பார். உடனே வந்து விக்ரமும் வந்து சாரி கேட்டிருப்பார் திவ்யா கிட்ட. அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து திவ்யா சொல்கிறாங்க. நீங்கள் கோவப்பட்டு கத்துனா கோவத்தில் கத்திட்டேன்னு வந்து சொல்லுவீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு கோவம் வந்தால் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்களா, இது எப்படி வந்து நியாயமாகும் அப்படின்னு வந்து திவ்யா வந்து கேட்குறாங்க. ரம்யா வந்து உடனே சொல்கிறாங்க, ரம்யா வந்து கோலை எதுக்கு எடுத்தாலும் வந்து அழுகிறா அப்படின்னு வந்து, அப்போது நாங்கள் அழுதா வந்து கோலை, நீ அழுதா மட்டும் வந்து கோலை கிடையாது, கம்ஃபர்டபுள் க்ரையா அப்படின்னு வந்து ரம்யா பேசுகிறாங்க. ரம்யா வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார், ஒரு இது அப்போ வந்து சொல்லியிருப்பார், இவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பார். அதனால வந்து அதை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க. அவர் ரூல் பிரேக் பண்ணால் வந்து தெரியாமல் பண்ணிட்டார், அதே மற்றவங்க ரூல் பிரேக் பண்ணால் வந்து தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னு அர்த்தமா, அவர் வந்து அப்படி தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா வந்து சொல்கிறாங்க, அவர் பேசுகிறதெல்லாம் வந்து கரெக்டு, மற்றவங்க பேசுகிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார், அவர் பேசுகிறது மட்டும்தான் நியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு, மற்றவங்கள வந்து அந்த இதில் வந்து கொண்டு வர மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து திவ்யா தான் சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, அவர் பேசுனது வந்து அன்றைக்கி என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிருச்சு. ராங்காக எப்படி வந்து நீங்கள் வந்து அக்யூஸ் பண்ணுவீங்க, ஒருத்தவங்கள ராங்காக எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து விக்ரம் பற்றி தான் வந்து திவ்யா தான் சொல்கிறாங்க. இந்த ஃப்ராடு கோலன்லாம் வந்து சொன்னார் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்களை வந்து ராங்காக அக்யூஸ் பண்ணதாக வந்து விக்ரம் ராங்காக வந்து திவ்யாவை அக்யூஸ் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி தான் வந்து வியானாவும் வந்து நேற்று பேசியிருப்பாங்க. விக்ரம் முதலை கண்ணீர், அப்புறம் வந்து கிரிட்டிசிசமில் இருக்க சிஏ கூட ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இவங்க பேசுகிறதும் அப்போ வியானா வந்து நேற்று சொன்னதும் வந்து கரெக்டு தான், வியானா சொன்னது கரெக்டு தான், வெளியே இருந்து பார்த்தவங்களுக்கு அப்படி தான் தெரிஞ்சிருக்கு, அதே மாதிரி இவங்களும் வந்து அப்படி தான் இருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க.